ஹிஸ்டரியில நிறைய பேட்டில்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஹிஸ்டாரிக் லீகல் பேட்டில் ஒன்று சொல்லட்டுமா? எஸ், ராஜ் பார்லி கான்ஸ்டிடியூவன்சின்னு ஒன்று இருக்கு. அதுல தென் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மா போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா ராஜ் நாராயண் சார் இருக்காரு. இப்ப இந்த எலெக்ஷன்ல இந்திரா காந்தி ஜெயிச்சிடுறாங்க. ஆனா ராஜ் நாராயண் சார் இவங்க மால் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ போட்டுறாரு. அலகாபாத் ஹைகோர்ட்டும் எஸ், மால் பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டரா இந்திரா காந்தி அம்மா இருக்க முடியாதுன்றதையும் சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க சும்மா இருப்பாங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிடுறாங்க. இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்டே பண்ணி வச்சிடுறாங்க. இதாண்டா டைம்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் அம்மா என்ன பண்றாங்க? அவங்க யுக்தியை காமிச்சிடுறாங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. டிக்ளேர் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஆர்டிகல் 328 கேபிட்டல் ஏ படி என்னன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனையும் சுப்ரீம் கோர்ட் கேட்க முடியாது, சரி பார்க்க முடியாது, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது அப்படின்ற 39th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸை கண்டினியூ பண்றதுக்கு பவரே இல்லாம போயிடுது. நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? இந்த 39th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல், ஏன்னா இது பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அகேன்ஸ்டா இருக்கு, ஜுடிஷியல் ரிவ்யூன்ற பவரை கர்டெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வேர்டிக்ட் கொடுத்துடுறாங்க. இதுதான் ஃபேமஸான இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ் நாராயண் கேஸ் லா.